எல்லா இதுவும் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களால முடியாமல் ஒற்றை தலைமை இருந்தால் தான் கட்சி வழங்கும்னு சொல்லிட்டு இறங்குனாங்க. அதுதான் லாஸ்ட்டில் நிரூபணமாச்சு. இவரை வெளியேற்றுக்குள்ளே அவங்க பட்ட பாடு இருக்கு. பல இதில் நான் பேசிட்டேன். வாய் வலிக்குது எனக்கு. அந்த அளவுக்கு கோர்ட்டு கீட்டுன்னு போய் லாஸ்ட்டில் கட்சி ஆஃபீஸை உடைச்சாரு. அதுக்கு கேஸ் போடாமல் இவங்க பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா? 15-20 நாள் ஆச்சு கேஸ் போடுறாங்க. அந்த அளவு மண்டை ஒருத்தருக்கு நம்ம நண்பர் ஒருத்தருடைய டிரைவர் இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். அடிச்சு மண்டை உடஞ்சிச்சு. இத்தனைக்கும் அவங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். இவர் போகிற போக்கு சரியில்லைன்னு இதுக்கு வந்துட்டாங்க. ஓகே. அவர் சொல்கிறார் இன்னைக்கு நல்ல வேலை 2020 வந்துட்டேன். அப்போவும் என்னை நம்பலை. ஆனாலும் நம்ம இது பண்ணி செயல்பாடு மூலிமா நம்ம ஒரிஜினல் அதிமுககாரன் நிரூபிக்க வேண்டியதாச்சு. இந்த ஆள் கூட போய் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த ஆள்னா ஏன் ஆள் மண்டையை உடச்சிட்டாப்புல அப்படின்னு. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் அப்போவே டிஎம்கேக்கு துணையாக போகிறது. ஏடிஎம்கே அதாவது ஒரு அதிமுககாரன் வந்து இதெல்லாம் விரும்பவே மாட்டான். அவங்க அதிமுக வரணும். டிடிவி எடுத்துங்க. என்ன கேட்டால் இடையில் வந்தவர் அவர் 98 தான் முதல்ல கொண்டு வராங்க பொருளாளர் இதுன்னு. அவருக்கு இருக்கிற அந்த திமுக எதிர்ப்பு எண்ணம் கூட இவருக்கு இல்லை. அவர் 1000 பிரச்சனை எல்லாம் இருந்தால் கூட நான் டிஎம்கே வீழ்த்தப்படணும் அதில் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் இவருக்கு அது இல்லையே.